கிளம்புறாங்க. என்னடா இது ஆச்சரியமாக இருக்கிறது. உலக மக்கள் யாவற்றுமிருக்கு படியிலிருந்து விட்டு இந்த பரமேஸ்வரன் கைகிரிக்கு வந்திருக்கின்றோம். எப்பொழுதுமே கைகிரித்து ஆரவாரமாக இருக்கின்றோம். சிவன் இதோ வருவான், அதோ வருவான். பார்வதி எதிர்பார்த்து கொண்டிருப்பான் வாசலை நோக்கி. என்ன பிரச்சனை? என்ன பொண்டாட்டி பார்வதி பாத்தீங்களா? என்னடா ஆச்சரியமாக இருக்கிறது. வாசலே எதிர்பார்த்த கண்ணோடு மன்னவர் ஏதோ ஒருவர் அதோ ஒருவர் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார். இன்று சக்தியை காணவில்லையே. பார்வதா, இதோ அரண்மனைக்குள் சென்று பார்க்கிறேன். பாரப்பா, காடு மேல காடு போட்டு உக்காரால என்னைக்கு அடே அப்பா, ஒரு புரசம் வந்திருக்கிற மரியாதை இருக்க வேண்டியதான். ஏன்னா பெண்ணுக்குள்ளதான் எல்லாமே அடக்கம். இருக்க வேண்டியதான். சரி, கூப்பிட்டுதான் பாப்போம். ஏய் பார்வதி, திருப்பி காட்டுவா. அந்த பக்கம் வர முடியாது தானப்பா. கண்ணை பாரு. தெரியலையே, என்னைக்கெல்லாம் மூஞ்சி இப்படி திருப்பிட்டு போறாள தெரியல. ஏய் பார்வதி, நேத்து நைட்டு நல்லா தான் போகும்போது நல்லா சிரிச்சுக்கிட்டுதாப்பா இருந்தா. தெரியலையே, எவன் என் வீட்டுக்குள்ள தான் தெரியலையே. ஏப்பா, பார்த்தாலே பயமா இருக்குது ஐயா. அவ்வளவு இடையும் தமிழ் ஐயா கொஞ்ச நேரம் மூடிக்கிட்டு ஓட்டு கடை ஓட்டு. அண்ணே பார்வதி, என் பொண்டாட்டி பொண்டாட்டியா கண்ணே பார்வதி, என்னடி கேட்டு போட்டு இப்படி பாரு 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 என்னத்த சொல்றீங்க? காது கேட்காதா? ஒரு பொம்பளை வந்ததுல இருந்து பாரு பாரு என்னத்த பாக்குறது நானு? வந்தீங்களா? ஆமா, வீட்டுக்கார வந்தா இப்படி சண்டை போட்டா நைட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? எந்திரி, கால் வலிக்குது, உட்காருனா. கால் வலிக்குதா? எதுக்கு? படி இழந்துட்டு வந்த காலெல்லாம் படி இழந்துட்டு நல்லா இருக்குது. நாயன் நாங்களாமா, சீலையில் ஓட்டின சாயன் நாங்களாமா. எல்லா புருஷ கரக வச்சுட்டு ஆடுறாரு, ஏன் புடிச்ச தப்பு வச்சுட்டு ஆடுறாராமா. படியலக்க போறேன்னு இந்த பாலா போன மனுஷன் பேர் புண்ணாங்கல் மேட்டுல கங்காதேவியோட போய் நடனம் ஆடிக்கிட்டு இங்க வந்து கை வலிக்குது கால் வலிக்குது புடிச்சு விடுனா வேலைக்கு வேலைக்கு ஆளா வச்சிருக்காங்க. வேலைக்காரி நினைப்பானா உங்களுக்கு? என்னடி என்னைக்கெல்லாம எந்த பொறி பொறிகிறாள் அப்பா. நல்ல பொறி தின்றுப்பாங்க. என்ன எதுக்குனே இப்ப கோவப்படுற? என்னாச்சு? உன் பிரச்சனை தான் என்ன? என்ன பிரச்சனையா? இந்த பக்கம் வாங்க. படி. ஏன் இந்த பக்கம் சொல்ல மாட்டியா? இந்த பக்கம் வர மாட்டீங்களா?
என்னடா ரொம்ப இருக்குது. வீட்டுக்கே அரசனா இருந்தாலும் நாட்டுக்கே அரசனா இருந்தாலும் வீட்டுக்கு புருஷனா இருந்தும் பூனை குட்டி மாதிரி அழிஞ்சிட்டு தான் ஆகணும். சரி, எனக்கு ஒரு சந்தேகம். உனக்கு என்ன பிறந்ததுல இருந்தே பெண்களுக்கு ஏற்பட்டது சந்தேகம் தான். உனக்கு இன்னைக்கு மட்டுமா சந்தேகம் வந்து? ஆம்பளைங்க நடக்கிற விதத்துல ஒழுங்கா நடந்துட்டா ஏன் பொம்பளைங்களுக்கு சந்தேகம் வருது? பொம்பளைங்களுக்காவது வேற எங்கேயோ போயிடும். சரியா? உனக்கு என்ன சந்தேகம்? பொம்பளைக்கு சந்தேகம் இன்னைக்கே வந்துச்சு. இந்த பூமி பிறந்ததுல இருந்து சந்தேகம் தாண்டி பிரச்சனையா இருக்கு. சரி சொல்லு, நீங்க யாரு? இது தெரியாம எத்தனை காலமா என்கிட்ட பிழைக்கிறேன். பரமேஸ்வரன் உன்னுடைய கணவன். என்னுடைய கணவன் பரமேஸ்வரன். ஆமா, உங்களுக்கு எத்தனை மனைவிமார்கள்? எத்தனை மனைவிமார்கள்? எத்தனை பொண்டாட்டி? பெரிய அண்ணன் பள்ளிமா பழகத்தை தொலைவாதனுக்கு குசானம் மனுவு குசான கேள்வி கேட்கல. எப்படி பள்ளிமாவுக்கு பிரஷர் சுகர் இருக்கிற தள்ளி கீழே தள்ளி போடாதா? பரமேஸ்வரனுக்கு எத்தனை பொண்டாட்டி கேட்குது. நான் இப்ப என்னன்னு சொல்றது? 5 பொண்டாட்டி வச்சிருந்து 5 3 கேட்க போறது. குடும்பத்தை குட்டை கிளப்பிட்டு போயிருக்குது. நீ போய் சீக்கிரம் சத்தம் போடுறது எனக்கு அப்பனா எனக்கு தெரியாத எங்கேயோ இல்லடி. நீ வேறயா சும்மா சொல்லுவாங்களா? நெருப்பு இல்லாத புகையுமாயா? வேலைக்கு கொடுக்க பார்த்து இன்னும் அதெல்லாம் போய் 5 பக்கம் வாங்கப்படி. ஏன் அந்த இங்க இருந்தா என்னடி இந்த பக்கம் வந்தா உங்களுக்கு என்ன? என்னையே நடக்க போடுறாளே. ஏய், இந்த உலகத்துல பரமேஸ்வரனுக்கு 2 மனைவிமார்கள். அது உலகமே அறிஞ்ச விஷயம். உனக்கு தெரியாதாடி? 2 மனைவிமார்கள். ஆமா. யார் யாரு? ஏன்டி இது தெரியாம கடையில உட்காந்து பேசாத. அப்படியே படு, கடைக்குள்ள படு கொஞ்ச நேரம். இந்த உலகத்துல என் இடபாகத்தில் இருக்கக்கூடிய பார்வதி நீ மனைவி. பார்வதி நான் மனைவி. அந்த ஜடாபாரத்தில் அழகு நிறைந்த என் ஆசைக்கு நிறைந்த அந்த கங்காதேவி அன்புள்ள மனைவி எனக்கு 2வது மனைவி. பொண்டாட்டி நானு, நீ எனக்கு மனைவி. பூத்தியா அன்புள்ள அழகுள்ள பூத்தியாளுக்கு எவ்வளவு மவுசு பாத்தியா பக்கத்துல? சரி வாங்க இந்த பக்கம். ஆளு வலிக்குதுரி. பரவாயில்ல வாங்க இந்த பக்கம். கொஞ்ச நேரம் நில்லுங்க, தப்பு இல்ல. மடியில தான் கொஞ்ச நேரம் நினப்புதான் உங்களுக்கு பொழப்பு கெடுக்கு. வாங்க இப்படி இருந்து நில்லுங்க. நீ உட்காருறியா? இந்த கால் இப்பதானே கட்டு கட்டிட்டு எல்லாம் பிளேட் போட்டு வந்து உட்காந்துருக்கிற மாதிரி அந்த பிளேட் உடைக்கிறேங்கடா. சரி சொல்லுடி. இத பாருங்க, உங்களுக்கு 2 மனைவிமார்னு சொன்னீங்க. சக்தி கங்கை. இந்த 2 மனைவிமார்களையும் சக்தி நான் பெரியவரா இல்ல கங்கை அவள் பெரியவளா? இதுக்குண்டான பதில் தான் எனக்கு தெரியணும். முடிச்சு போச்சா? பெரிய சிக்கலாகி போச்சா? யார் இந்த வேலையை வச்சுட்டு இருப்பா? என்ன யோசனை? அடை இருடி. என்ன கேள்வி கேட்ட? சக்தி நான் பெரியதா கங்கை அவள் பெரியதா? இதை விட என்னால கத்த முடியாது. சக்தி கங்கா 2 பேரும் பெருசுதாண்டி. அந்த வேலை இங்க ஆகாது. இருவரில் ஒருவர் தான் பெரியவராக முடியும். நான் என்னன்னு சொல்றது? அவன்னா இவன்பா, இவன்னா அவன். இந்த உலகத்துல நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. எப்படி? கொள்ளகரப்ப குருசா பண்ணா இப்ப எப்படி தப்பிக்கிறது பாருங்க. இந்த உலகத்துல என் இடபாகத்துல வந்திருக்கூடிய சக்தி நீதான் பெரிய. ஓடி போயிரு. கேட்ட பின்னாடி வந்து நான் பெரியவளா கண்ணுல படாது. அவங்க கொம்பே எப்படி நீ அவளை பெருசுன்னு சொல்லலாம்? நீ தாண்டி கங்கை தாண்டி பெருசு. உங்களுக்கு பிடிச்ச மாட்டாட்டி யாரு? நீதான். அவளும் பொம்பளை, அவளை பத்தி நீதான் பெருசு. உலகத்துல வந்து கங்கை தான் பெருசு. சோர்த்திக்கிற பீட்டிங்கிறியா நீ எல்லாம்? என்னடி பிரச்சனை? இப்பதான் சக்தி நான் பெரியதுன்னு சொன்னேன். என்னடி ஏங்க இப்பதான் சக்தி நான் பெரியதுன்னு சொன்னீங்க. அதுக்குள்ள கங்கை பெரியதுன்னா என்ன நியாயம்?
சும்மா. இவ்வளவுதான். இந்த உலகத்திலேயே அதுதான் போட்டுறாங்க. சக்தி நீதான் பெருசு. புருஷனை அடிக்கூடாது. புருஷனை அடிக்கூடாது. நான் புருஷன் அடிக்கூடாது. இல்லைங்க அப்ப நான் பெரியவர் கிடையாது, அவங்க பெரியன்னு சொல்றீங்க.